அந்த கால கட்டிடக்கலை அழகாக இருக்குது பார்க்குறது. அப்படியே இந்த ஏரியோடு பார்க்குறப்ப தெப்பக்குளத்தோட. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெர்னா பீச்சிலேருந்து ஊருக்கு கிளம்பணும். அப்படியே வந்துட்டு கீழாம்பாக்கம் வந்து பஸ் ஏறது வந்தோம். சரி இப்படியே போகிற வழியில் விழுப்புரம் தாண்டி போக வேண்டாம், இப்படியே போவோம். சிதம்பரம் போயிட்டாங்க, நடராஜா கோயிலை பார்த்துட்டு போகலான்னாண்ணே. சரி வாங்கினோம். அங்கேயே மணி 11க்கு பஸ் ஏறணும். இங்கே 4 மணிக்கெல்லாம் கொண்டாந்து 4:30 விட்டாச்சு. சரி இப்போயே போய் கோயிலில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ரூம்பை போட்டோம். ரூம்பை போட்டு குளிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7 ஆச்சு. இந்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்படியே போயிட்டு கோயிலில் போய் அப்படியே தரிசனம் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நடராஜாவை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். இந்த ரூம் தாங்க நம்ம எடுத்தோம். பாப்பா கைலியெல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்காரு பாருங்க. ஆகிட்டோம். ஸோ வந்து இந்த ரூம்லேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். போகலாமா? சாவி எடுத்துக்க. போட்டு வரோம். நல்லா பலன்னு வெடியுது. இப்போ தான் விடியுதுன்னா 7 மணி தானே ஆகுது. அதனால் நல்லா இருக்குது காலையிலேயே. அப்படியே இதே சூட்டோடு போய் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோன்னா வெயில் நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்ததாக இருக்கும். கோயிலையும் நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நானும் அம்மாவும் ஒரு டைம் வந்திருக்கோம். அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. அப்பாவும் நானும் சேர்ந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடராஜா கோயிலுக்கு போகிறோம். நேராக அரியலூர் பஸ் இருக்குமான்னு பார்த்தோம். அப்போ தான் அப்பா சொன்னார், சிதம்பரம் வழியாக ஒரு டைம் போகண்டா, இனிமேலாம் எப்போ வர போகிறோன்னு தெரியல, வா சிதம்பரம் நடராஜர் கோயிலை பார்ப்போம் அப்படின்னாரு. அதனால் நாங்கள் அப்படியே இங்கே வந்துட்டு இங்கேருந்து இப்போ கிளம்பி போகிறோம். ரூம்லேருந்து இப்போ போக போகிறோங்க. அப்படியே நேராக போயிட்டு ரைட் எடுத்து மறுபடியும் நேராக போயிட்டு ரைட் எடுத்தோம்னா கோயில் வந்துடும். நம்ம ரூம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோமீட்டராவது வரும் கோவில் இருக்கிற இடம். நல்லா வேகமாக நடந்து போயிட்டுருக்கோம். கால் நேரத்துலேயே இருக்குது. கால் நேரத்துலேங்கிறதுனால கொஞ்சம் பிரிஸ்காக இருக்குது. அப்படியே ஊரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 6 to 7 கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்ல. சிட்டி ஒரு 7-8 மணிக்கு மேலே தானே வண்டி வாசி அதிகமாக வரும். அதனால் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது. நாங்கள் நடந்து போகிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஓரமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெற்கு கோபுரம் வழியாக உள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே. இப்போ நான் காமிச்ச கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு. இந்த தெற்கு கோபுரம் வழியாக உள்ளே போயிட்டு கோயிலை பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு கோபுர நுழைவாயில். இந்த நுழைவாயில் வழியாக தான் நாம் உள்ளே போக போகிறோம். நுழைவாயில் எப்படி இருக்குது பாருங்கள் கோபுரம். தெற்கு கோபுரத்தோட நுழைவாயில். ஒவ்வொரு நுழைவாயிலும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இல்லைங்க, ஒவ்வொன்றும் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம வந்த தெற்கு கோபுர நுழைவாயில் வழியாக இப்போ நம்ம உள்ளே போனோம்னா உள்ளே போகிறப்பயே ஒரு தூய்மையாக போனோன்னே மன நிம்மதியாக தர ஒரு காட்சியாக பார்க்கலாம். அழகாக ஒரு அமைதியாக தூய்மையாக இருக்கும். பார்த்தாலே மனசுக்கு பிடிச்சிடும் உள்ளே நுழைஞ்ச உடனே. தெற்கு கோபுரம் வழியாக உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நந்தி இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே வந்து மதில் இருக்குது, செவுரு. உள்ளே சாமியை பார்த்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். நந்தி பெருமான் நல்லா பயங்கரமாக கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு கோபுரம்.
மேற்கு வழியில் வந்து உள்ளே வரவங்களுக்கு நுழைவு வாயில் இதுதாங்க. வடக்கு வழியாக இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கோபுரங்க. இது வழியாக உள்ளே வந்தோம்னா தெப்பக்குளம் அழகாக காட்சியளிக்கும். எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். அந்த கால கட்டிடக்கலை அழகாக இருக்குது பார்க்குறது. அப்படியே இந்த ஏரியோடு பார்க்குறப்ப தெப்பக்குளத்தோட அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயில். எப்போ ஒவ்வொரு டைம் வரப்பையும் பிரமிக்க வைக்கிறது இந்த கோயில். ரொம்ப பரப்பளவுலேயும் சரி, அந்த கட்டிடக்கலையிலையும் சரி, இந்த தெப்பக்குளம்லாம் இங்கேருந்து நின்று பார்க்குறப்ப அவ்வளோ அருமையாக பார்க்குறதுக்கே இன்னும் ரொம்ப நேரம் நிற்கலாமா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக. அந்த தெப்பக்குளம் மட்டும் இல்லை, தெப்பக்குளத்தை சைடு அந்த ஆர்ச்சிடெக் இருக்கு இல்லையா சுற்றிலும், அது வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் இப்படி ஒரு கோயிலில் வந்து வழிபடுறது மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியை தருது. அப்பா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நின்னார். அப்படியே அந்த சைடு நின்று பார்த்துட்டு வராரு, இறங்கி வராரு. பார்த்தீங்களா, கோயில் இருந்தானே கோயில்லையே முழுதாக இருக்கார். எவ்வளோ மாடுகள் வந்து வேண்டுதலுக்காக கோயிலுக்குள்ளே விட்டுருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கோபுரங்க. இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து பெயிண்டிங்ஸ் அவ்வளோ இருக்குங்க. அப்படியே ஒவ்வொரு தூணாக இந்த மண்டபத்தை தாங்கி நிற்கிறது அவ்வளோ அழகாக காட்சியளிக்கும். சூப்பராகவே இருந்துச்சுங்க பார்க்க. கிழக்கு கோபுரம் வெளியில் போயிட்டு உள்ளே வந்தேன். ஏன்னா அப்பா கைலி அணிஞ்சிட்டு வந்திருந்ததுனால உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. கோயிலுக்குள்ளெல்லாம் விட்டாங்க, சாமியை பார்க்க உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் வெளியில் போயிட்டு வேஷ்டி வாங்கிட்டு வந்தேங்க. அதனால் அப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வேஷ்டியை கொடுத்துட்டு கைலியை மாற்றிக்க சொன்னேன். அப்பா கட்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா வேஷ்டி எடுத்துகிட்டு தான் வரேன்னாரு. நான் தான் வயசு கம்மியாக இருக்கும், கைலி கட்டிட்டு வான்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தேன். அது ஒர்க் ஆகலைங்க. கோயில் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க ஐயருங்க. அதனால் அப்புறம் வேட்டி வாங்கிட்டு வந்து மாற்றிக்க சொன்னேன். அப்பாவும் உடனே மாற்றிக்கிட்டாங்க கோயிலுக்குள்ளேயே. இந்த வீடியோ பார்க்குற யாரும் நீங்களும் கைலியோட கோயிலுக்கு வந்துடாதீங்க. உள்ளே பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. கிழக்கு கோபுரம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகான கிணறு ஒன்று இருக்குது. அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் இந்த கட்டிடக்கலை தாங்க சூப்பராக இருக்கும் இந்த கோவிலில். எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. இந்த கிணத்தை தாவி பார்த்தேன், அதில் ஒன்றுமே தெரியல. நம்ம கிழக்கு கோபுரம் இது தாங்க. எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. கிழக்கு கோபுரத்தை சுற்றிலும் தான் இந்த மண்டபம். பக்கத்திலே கோவிலும் தில்லை சிதம்பரம் நடராஜரும் உள்ளே தான் இருக்கார். கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து உக்காந்துருக்கோங்க. இனிமேல் வந்துட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். என்னப்பா? ஆமாம், வந்து சாமியை பார்க்கறது கோயிலுக்கு உள்ளே வந்துட்டு எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்கு மூலசாமி உள்ளே நுழையும் போது கைலி கட்டி போயிட்டு வேட்டி கட்டி வந்தால் தான் உள்ளுக்கு வரலான்ட்டா வேட்டு ஆகிடு. அப்புறமேலுக்கு வந்து வேசி ஒன்று வாங்கி கட்டிக்கிட்டு கையில் மட்டி எடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு உட்காருப்பான்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு கிழக்கு கோபுரம் வெளியாக போயிட்டு போனோம்னா வெளியில் ஒரு பாட்டி வேஷ்டிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. கடையாக இல்லை, சும்மா பையில் வச்சுட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு வேஷ்டியை வாங்கிட்டு வந்து அப்புறம் அப்பாவை மாற்ற சொல்லிவிட்டு
கையில் வாங்கிக்கிட்டு அப்படியே உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாங்க. வந்தாச்சு. இப்போ சாமி பார்த்தாச்சு. நம்ம வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வரலாறு இருக்குங்க. நீங்கள் ஸ்ரீரங்கம் போனால் எவ்வளோ பெருசாக இருக்கும், அதுபோல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயில் நல்ல பெரிய கோயிலெலாம் இருக்குது. அதில் ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோயில். நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க, வராதவங்களாம் வந்து பாருங்கள். சூப்பராக அவ்வளோ மன நிம்மதியாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தால். நாங்கள் வந்தோம், சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு ஹிஸ்ட்ரிலாம் அவ்வளோ இருக்குது. அது சம்மந்தமாக நீங்கள் படிங்க. எனக்கெல்லாம் 1-2 தான் தெரியும். அதில் ஒன்று சொல்கிறேன். ராஜராஜ சோழன் வந்து தேவாரத்தை வந்து மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்து தேவாரம் இருந்ததாகவும் அது அப்படியே பூட்டியே இருக்குது, அதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ராஜராஜ சோழன் வந்து தேவாரத்தை வந்து மீட்டெடுத்தார் அப்படிம்பாங்க. அதனால் ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு பேரே இருக்குது, திருமறை கண்ட சோழன் அப்படின்னு. அது நாங்கள் எப்படி இது எனக்கு தெரியும்னா, குரூப் 4 படிக்கிறப்ப ஹிஸ்ட்ரியில், தமிழ் ஹிஸ்ட்ரியில் இதுவும் படித்தோம். அப்போ நல்லா இருந்துச்சு. அப்போ படித்தது இப்போலாம் வந்து நேரில் பார்க்குறோம் கோயிலை. அது நமக்கு நல்லா ஒரு கனெக்ட் ஆகுது. இது போல் நிறைய விஷயங்கள். இது சும்மா ஒன்று தான் இந்த கோயிலை பொறுத்தளவில். இதுமாரி சிதம்பரம் ரகசியம்பாங்க, இந்த ஏகப்பட்ட வரலாறு இந்த கோயிலுக்கு இருக்குது. நீங்களாம் நேரில் வந்து அதை தெரிஞ்சுக்கிங்க, நல்லா பார்த்து. அவ்வளோ பெரிய புனித ஸ்தலமாக இருக்குது. நானும் அப்பாவும் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. வந்து பார்த்துட்டு இனிமேல் ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம். போயிட்டு சாப்பிட்டு தான் கிளம்பணும். என்னப்பா, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம உள்ளே போனோம் இல்லையா, தெற்கு கோபுரம் வாயில், அதே வாயிலே வெளியில் வரோம். வெளியில் போனால் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ரூமுக்கு போக வேண்டியதான். பசிக்க ஆரம்பிச்சிச்சு. மணி 8:20 நல்லபடியாக ஒரு தெய்வத்தலத்தை போய் பார்த்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். மக்களே, சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரூம் போகல, பஸ் ஏறி பிச்சாவரம் பக்கம் இல்லையா, அதனால் பிச்சாவரம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அப்பாவை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன். அவர் பாருங்க கைலியை கூட ரூம்லலாம் வைக்கல. அப்பா பக்கத்தில் தான் சொல்கிறாங்க பிச்சாவரம், அதனால் போயிட்டு வந்துடலான்னு இந்த மாங்கோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் போட் ரேஸ் போகலாம் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாண்டான்னாரு. வாப்பான்னு சொல்லி அழைச்சிட்டு இங்கே பிச்சாவரம் வந்துட்டோம் மக்களே. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய இடம்னு. அதனால் அங்கே வந்துட்டேன் நானும். இனிமேல் தான் உள்ளே போகிறோம். இப்போ தான் லோக்கல் பஸ்ஸில் ஏறி இங்கே வந்து இறங்கி உக்காந்துருக்கோம். இதுக்கப்புறம் டிக்கெட்லாம் எடுத்து உள்ளே போகணும். ஸோ மக்களே, சிதம்பரம் கோயிலுக்கு வந்தோம். அப்படியே பிச்சாவரம் பசங்கள்ட்டெல்லாம் கேட்டோம், பக்கம் தாண்டா போயிடுறா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு உக்காந்துருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதான் முடியுது. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட் 2ல் பாருங்கள். பிச்சாவரம் ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரோம். இன்னும் உள்ளே போகல, இனிமேல் போயிட்டு எடுத்து அதையும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.